ஹாய் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு vlog வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு தான். அதனால் ஸ்டுடியோ மேக்ஸு எல்லா பக்கமும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்லேயும் நமக்கான துணியில் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் டேட்டு சொல்லலாம். டே 1, 2 சொல்லாமல் ப்ரிப்பரேஷன் டே 0. ஸோ நண்பா, இந்த டைம் கொஞ்சம் ட்ரிப்பு பெருசுங்கிறதுனால விதவிதமாக இறக்கியிருக்கோம். இது வந்து கசினோ போகிறக்கு, இது வந்து பீச்சுக்கும் ட்ரெக்கிங்க்கும். இதுவும் பீச்சுக்கு போடலாம், தப்பு கிடையாது. இதுதான் கோவா வைப் சட்டை. அப்புறம் இது வந்து ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில். அப்புறம் இது வந்து சும்மா அங்கே ஏரியாவுக்குள்ளே சுற்றுறக்கு. இது டவல் நண்பர்களே, தேசிய கொடி இருக்கா பாருங்க. அப்புறம் இது என்னது இது பீச்சில் போடுறதுக்கு தான். அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரௌசர். ஸோ பக்காவாக ரெடி ஆயாச்சு. இனி பேக் பண்ண வேண்டிதான். 16 hours later. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு. ஸோ மக்களே, நம்ம கடைசியில் கிளம்பிட்டோம் 2 மணிக்கு. இப்போ June 25 காலையில் மதியானம் பண்ணிடுச்சு. இந்த மாப்பிள்ளையோட ரூம்லேருந்து தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு ரேப்பிடோ போட்டு கோயம்புத்தூர் சென்ட்ரல் ரயில்வேக்கு போனோம். மாப்பிள்ளை பாருங்க, இப்போ தான் ரேப்பிடோ போட்டான். ஆட்டோ சத்தம் கேட்குது. யார் பக்கத்து வீட்டு ஆட்டோவா? சொல்லுங்கள் சந்தீப். நீங்கள் ரேப்பிடோ போட்டிருக்கு. இப்போ கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துடுச்சு. இதான் ரேப்பிடோ அப்படின்னா அந்த ஓனர் காதோட போவார். நான் இங்கே போதி ரெசிடென்சி நிமிஷம். நான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே. 50 ரூபாயா? 160 இருக்குண்ணா. ஆனால் 180 இல்லாட்டி 190. ஓகேங்க. 200னா ஓகே. 200 ஓகேவாமா? ஆனால் அதான் நம்ம நண்பர் வந்து நம்மகிட்ட என்ன சொன்னான்னா, ரேப்பிடோலாம் நான் வந்து பார்கிங் ஸ்கில் பார்த்துக்குங்க, நான்லாம் கரெக்டாக பண்ணுவேன். 160னா பர்ஃபெக்டாக 160 தான். அதுக்கு மேலே ₹1 வந்தாலும் நான் போட்டுக்கிறேன். நான் இப்போ அவன் கூப்பிட்டு எனக்கு வந்து 210 ரூபா வேணுங்கண்ணா, 160 ரூபாய்க்கு. ஆனால் நம்ம நண்பரோட கேன்சல் பண்ணுறது தெரியாமல் பார்கின் பண்ணுறாரு. அம்மா ஜோக்கர் டக்குன்னு சொல்லு. ஃபைனலி நம்மளால பார்கின் பண்ணியிருக்காரு. அவர் 50 ரூபா கிட்டதில்ல, நம்மளால் 40 ரூபா தரான் இருக்காரு. பெரிய பார்கின். சூப்பர் சந்தீப். இந்த மாதிரி ஆட்கள் தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா 10 ரூபா கொடுத்துருக்கு? இந்த ஆட்டோவே இப்படி தான். பார்த்துக்கோங்க, இவன் தான் இனி ஆட்டோவில் என்ன கொடுத்துடுங்க. ஸோ நம்ம புக் பண்ண ரேப்பிடோ வந்துருச்சு. ரேப்பிடோ ஆட்டோவில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம கம்பெனியில் தாண்டி அப்படியே போகலான்ட்டு. இப்போ ஏன் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்புறோன்னா, ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கோழிக்கோடு ஃபஸ்ட்டு போகிறோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஜாயினிங் ட்ரெயின்ட்டு சொல்லலாம். அங்கே போய் நம்ம கோவாக்கு போகிறோம். கோவாவில் எங்கன்னா மடகான் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ மீதி நண்பர்கள்லாம் இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால் நானும் மாப்பிள்ளையும் டைடல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் லேட்டாக வந்து கரெக்டாக வந்தோம். இல்லை லேட்டாக வந்தெல்லாம் கரெக்டாக வரல. நம்ம மாப்பிள்ளைக்கு பொம்மை மாட்டிட்டாங்க. இங்கே பாரு, மாப்பிள்ளைக்கு பொம்மை எப்படி இருக்க மாட்டாங்க. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. சந்தீப் சாரி மக்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம மாப்பிள்ளை வந்து டிக்கெட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம சந்தீப் வந்து ஆட்டோ புக் பண்ணார். ஃபஸ்ட் டைம் புக் பண்ணும்போது 160 ரூபா ஆட்டோ, 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான். எவ்வளோ ஆச்சு? 210 ரூபா கொடுத்துருந்தா வந்துருக்கலாமா? கம்மி பண்ணுறேன், நான் 10 ரூபா கம்மி பண்ணுறேன் தான். 10 ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணா ஜோக்கரு? கரெக்டாக போய் அடுத்த ஆட்டோ புக் பண்ணான். 180 ரூபா கொடுக்குறேன் வர சொல்லி. அவன் அதுலேருந்து 40 ரூபா எச்சா போடுங்கண்ணா. 220 ரூபாய்க்கு வந்திருக்கோம். எப்படா இப்படி பொம்மை மாட்டுறீங்க? ஜோக்கர்டா நானு. பேரம் பேசி லேட் பண்ணிருக்கேன். நான் ஒரு மணிக்கு வந்துட்டேன். நான் ஒன்னாவது ஜோக்கர் குழம்பி தள்ளுறேன் ரூம் கொண்டு. ஸோ இதுதான் நம்ம கோழிக்கோடு போகிற ட்ரெயின். இப்போ தான் வந்துடுது. நமக்கு S4ல் டிக்கெட்டு. அப்படியே வண்டியில் ஏறி பார்த்தா இதுதான் நம்ம அழகான எட்டிமடை. பார்க்க இப்படி மாசாக இருக்குதா. ட்ரெயினில் லேட்டாக வந்து பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ். மாப்பிள்ள இந்த பேக் கட்டுமாப்பிள்ள ஓப்பன் பண்ணுறோம்.
இந்த 4 இது போன பிஸ்கெட்டுக்கு 1000 ரூபா பில்லை போட்டான். ஸோ இதுதான் நம்ம போயிட்டுருக்க ட்ரெயின். நல்லா கிளைமேட்டில் ஜம்முன்ட்டு இருக்குது, மழை பெஞ்சிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து திருச்சியிலேருந்து கோவா தான் போகுது. நம்ம வந்து பாதியிலேயே இறங்கணும், ஏன்னா நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் இருந்துச்சா, அதனால் அப்படியே பாதியில் இறங்குறோம் இந்த ட்ரெயின்லேருந்து. இதுதான் என்ன ஸ்டேஷன்? கோழிக்கோடு ஸ்டேஷன் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் தெரியல. இப்போ கோழிக்கோடில் இறங்கி போயிட்டு இருக்கோம் இங்கே ஹோட்டல் தேடி. மாப்பிள்ளை எந்த ஊர்? கோழிக்கோடு தான், கரெக்டு தானே? அடப்பா இருக்கா ஸ்டேஷன்லாம் இருங்க. ஷிட் லாக் வேற எடுக்கிறியா மாப்பிள்ள? கொடைக்கானல் தான் பாரு. அப்படியே அவன் ரூமர் 7 மணிக்கு இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம் ஒரு டீ கடையும் நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலும் கோழிக்கோடு ரோட்டில். நம்ம கோயம்புத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் டீ கடையாக தான் இருக்கும். மொட்டு திரும்பினாலே நம்ம ஆட்கள் இங்கே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் கடை தான் வச்சுருக்காங்க. அதனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம். இப்போ நம்ம ஊரில் உளுந்த வடை பருப்பு வடை மாதிரி இங்கே என்னென்னமோ புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு, ஆனால் பரவாயில்ல, நம்ம ஊர்லலாம் டீ காஃபிலாம் 20 ரூபா 25 ரூபா, இங்கே எல்லாமே 12 ரூபா தான். நண்பர்களே இப்போ தான் போய் ஒரு டீயை போட்டு வந்தோம். நண்பர்லாம் வரலாம், அவளை கீழே போட்டுக்கலாம். முட்டி நாங்கள் இங்கேயே ஒரு டீ கொடுத்தாரு ஒரு அம்மா. அருமையான டீ. கை கழுவி வச்ச தண்ணி. சரி சொல்லுங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இன்னும் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கோடு அந்த இடத்துல இருக்கோம். சிக்கோடு கோழிக்கோடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்து எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா கோழிக்கோடு ரீச் ஆயாச்சு. நேரத்துக்கு பக்கத்துக்கு கேட்போம், சுத்தமாக பேசுகிறேன். கோழிக்கோடுக்கு ரீச் ஆயாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேக் 3 இவன் கட் பண்ணி விட்டுறான். இப்போ நம்ம கோழிக்கோடுக்கு ரீச் ஆயாச்சு. நீ அடுத்து நைட்டு எத்தனை மணிக்கு? 10:20க்கு ட்ரெயின். இப்போ போய் ஒரு சாப்பாட்டை போட்டோம். கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். இப்போ போய் ஒரு 4 மணி நேரம் வெயிட்டிங். நமக்கு கோழிக்கோடில் போயிட்டு கேரளா பிரியாணி ஒன்று சாப்பிட்டோம்னா பக்காவாக இருக்கும். நைட்டு வந்து மாப்பிள்ளை தான் பிரியாணி போடுறாரு. ஆமாம், பொரோட்டா பீஃப் பிரியாணி. பீஃப் கறி சாப்பிட போவோம். நானும் இல்லை, வீட்டில் பார்த்துருந்தா தப்பிச்சேன். இவனுங்க தான், நான் தான். இவங்க வீட்டில் பார்த்தா கண்டுபிடிச்சுங்க. அவங்க அம்மா வேறு கூப்பிட்றாங்க, பார்த்துக்கோங்க. டைமில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வெளியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகணுங்கிறதுனால இங்கே லாக்கர் ரூமில் பேக்கை வச்சு லாக் பண்ணியாச்சு. நண்பர்களே, இப்போ கோழிக்கோடில் ஒரு நியூ ஹோட்டல் தானே? நியூ ஹோட்டல். இங்கே வந்து நைட்டு டின்னர் முடிச்சுலாம் இருக்கும். கேரளாவிலே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கூப்பிட்டு தான் சாய்பாபாவுக்காக. ஸோ சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டோம். சரி, வந்துட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே பில்லும் கட்டிட்டு நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. நைட்டு டின்னர் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே சாப்பிட்டோம்னா இங்கே கேரளாவில் நியூ ஹோட்டல் அப்படின்னு ஒரு கடையில் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஃபேமஸ் கேரளா பரோட்டா அண்ட் பீஃப் கறி சாப்பிட்ருக்கோம். 11 ரூபா தான் பரோட்டா. பெஸ்ட்டு கேரளா. பீஃப் கறி 120. சிக்கன் கிரேவி வந்து 70 ரூபா. மொத்தம் 5 பேர்த்துக்கு 625 தான் இருக்குது. பெஸ்ட்டு. ஸோ தூரத்தில் வருது பாருங்க, அதான் நம்ம கோவா போகிற ட்ரெயின். சரி, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்து பேக்கில் எடுத்து ரெடி ஆகிட்டோம். மணி 10:45ங்கிறனால எல்லோரும் ஸ்லீப்பருக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் பெட்டில் எடுத்து போட்டு. ஸோ நம்மளும் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் சந்திப்போம் நண்பர்களே.